வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நம்ம ஊர் எந்த ஊர் காலை ப்ரோ? இந்த காலை இது தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வேலி அக்னி குரூப் காலை. அக்னி குரூப் சரிங்க. எத்தனை வாடி ப்ரோ கலந்துருக்கு காலை? இது ஒரு வாடி அவுத்துருக்கான். ஒரு வாடி வெற்றி பெற்றிருக்கு. ஓகே ப்ரோ. செங்கனூர்ல அவுத்துருக்கான், வெற்றி பெற்றிருக்கு. ஓகே ப்ரோ. எது மாதிரி ப்ரோ வரும் காலை? காலை வந்து மொதடப்பனால கட்டினா சுற்றி கழட்டி போட்டு வந்துருச்சு. ஓகே ப்ரோ. அவ்வளோ நம்ம தென்னலூருக்கு மாடு ஏற்றிட்டு வந்துருக்கீங்க, எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? இந்த வருஷம் தான் கண்டு வாங்கினதுலேருந்து 6 வருஷமா இருக்கும். முதல்ல தென்னலூர் மாரியம்மன் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டீங்க. இதுக்கப்புறம் மாரியம்மன் வந்து வெற்றி பெறணும்னு அம்மன் ஆசீர்வாதத்துக்காக போகிறோம் ப்ரோ எல்லா பசங்க. கண்டிப்பாக ப்ரோ. தென்னலூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா காலையும் வெற்றி போகும். கண்டிப்பாக நிறைய பேர் காலை கொண்டாந்து அவுத்துட்டு இருக்காங்க. இதோட வேறு காலைகள்லாம் இருக்குங்களா? வீட்டில் நம்ம வீட்டில் என்ன இதோட மொத்தம் 3 காலை ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தது. ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் ஒன்று வாங்கினோம், அதுக்கப்புறம் இன்னொரு காலை இருக்குது. ஓகே ப்ரோ. ஒருத்தர் பேர் கருப்பு, ஒருத்தர் பேர் ராமு. ஓகே ப்ரோ. உங்கள் கொட்டத்திலேயே மறக்க முடியாத காலம்னா எந்த காலை ப்ரோ? நம்மகிட்ட செல்லப்பிள்ளை ராமு தான். ஏன்னா அது அது அவுக்கலை. ஓகே, அவுத்தா வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, செல்லப்பிள்ளை. அதுக்கப்புறம் இதான் நம்மளுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் இதுதான் ப்ரோ. வணக்கம். 2026 காலைக்கெல்லாம் ப்ரைஸ் போட்டு ஆகுறாங்கல்ல, ஒரு ஊரில் காரு இது மாதிரியெல்லாம், அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு பொறுத்த அளவுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே போயிட்டு இவங்க என்னன்னா ப்ரைஸ் பெரிய ப்ரைஸ் போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க என் மாடு அது என்ன நம்ம வீட்டிலேருந்து கண்ணூர்லேருந்து வளர்த்து கொண்டு போய் அடைக்கிறான். ஓகே, ஒரு சில ஆள் போது போய் நேராக போயிட்டு கடையில் போயிட்டு பெரிய போயிது எதுவுமே அடக்கம் இல்லாமல் யார் கையும் பிடிபட மாடா கொண்டாந்து கடையிலேருந்து ஒரு வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்னன்னா எல்லாரும் கடைக்கு தான் போகுது, யாரும் வீட்டில் வளர்க்குற மாடை வாங்குறது இல்லை. அது மாதிரி நாட்டு மாடை வாங்கி நல்லா வளர்க்கட்டேன், வளர்த்து கொண்டாந்து அடைக்கட்டேன், அடைச்சிட்டு பிரைஸ் நல்ல பிரைஸா கொடுக்கட்டேன். துண்டு வச்சு கொடுத்தா போதும். எனக்கு பொறுத்த அளவுக்கு முன்னா பாரம்பரியமா எப்படி கொடுத்தாலும் அது மாதிரி கொடுக்குறேன் பிரைஸ். அதே மாதிரி கடையிலேருந்து எடுக்கிறாங்க, கடையிலேருந்து எடுத்து அது ஒரு வருஷம் கன்றுலேருந்து எடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் கொண்டாந்து அவுத்தாங்கன்னா அது நல்லா இருக்குமே. இது கடையில தான் வாங்கினேன், காருக்காண்டி ஆசை நான் வத்திராப்புல வாங்கி 5 வருஷம் ஆச்சு. ஓகே ப்ரோ. இதுக்கு எனக்கு 5 வயசு ஆகுது. வத்திராப்புல வாங்கிட்டு வந்ததுதான் இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். புள்ள மாதிரி தான் வீட்டுல நிக்குது. எங்க வீட்டுல இது ஒரு உறுப்பினர். நம்ம வீட்டுல ஒரு இடம் ஒதுக்கி இருக்குது, கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கும். சூப்பர். எங்கேயும் கொடுக்குறோம்ல, யாரு நிறைய பேர் வந்து மோதிட்டா கொடுக்குறது இல்லை. அதனால நம்ம இது மாதிரி முடிஞ்ச வரையும் வச்சிருந்து வளர்க்கட்டேன், முடியாதவங்க கொடுக்கட்டேன். வளர்ப்பு கொடுத்தா தேவை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெட்டு கொடுக்குறா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. புள்ள மாதிரி வளர்த்து போட்டு கொண்டு போய் வெட்டு கொடுக்குறது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்மளோட சொந்தங்கள், நம்ம சொந்தங்கள் எல்லாத்தையும் மட்டும் தவிர்த்து. வணக்கம்யா. வணக்கம். நம்ம காலை எந்த ஊருங்கய்யா? நம்ம காலை நெய்வேலி, தஞ்சாவூர் மாவட்டம், திருவோணம் தாலுக்கா. ஓகேங்க. யார் பேர்ல சொல்லி மாடு ஊத்துறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம், திருவோணம் தாலுக்கா, நெய்வேலி, பெரிய கோணம். ஓகேங்க. மாடு வருது, அக்னி குரூப். அந்த மாடு வருது, ஆடு வேணாலும் பிடிச்சிருக்கு, சவால் விட்டுமா. ஓகேங்க, சூப்பருங்க. அதே மாதிரி 2026 இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது. நம்ம காலையை எது மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீச்சலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்க. அதுக்கு வேண்டிய தீனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன தீனி நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ? பருத்தி, உளுந்தோமி, கரிக்காத்தோடு, தோடு. ஓகேங்க. அடுத்து 2026 பொங்கல் வருது, எந்த காலத்தில் அவுக்கலான்னு இந்த காலையை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் 2026 ஜல்லிக்கட்டு காலத்தில் எது மாறினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்லுவாடி மாற்றணும் ப்ரோ. கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே கல்லுவாடி மாற்றணும். பேரிக்கட்டை உடச்சி மாடு ஏற்றுறாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லா அவுக்கணும். ஓகே, நல்லபடியாக டோக்கன் படி வச்சாங்க, டோக்கன் படி கரெக்டாக அவுக்கணும். நல்லா இருக்கும். ஊருக்காரங்க எல்லாருமே டோக்கன் போட்டு தான் அவுக்குன்னு நினைக்கிறாங்க ப்ரோ. ஆனால் மாட்டுக்காரங்க எல்லாரும் போட்டு தெளிவாடி வைக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? கல்லுவாடி போட்டுறாங்க ப்ரோ. ஒரு சில ஊர்ல தான் டோக்கன் படி கடைசி மாடு அவுக்குறாங்க. ஊர்ல கல்லுவாடி போட்டு மாடு எல்லாம் சித்திரவதைப்படுத்துறாங்க. அது வந்து 2026 மாத்தினா நல்லா இருக்கும். நம்மளும் மாற்றணும்னு நினைக்கிறத விட எல்லாரும் எல்லா மாட்டுக்காரங்களும் மாற்றணும்னு நினைக்கணும். எல்லாரும் ஒத்துமையாக வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 2026 எல்லா மாடுமே டோக்கன் படி அவுக்கலாம். மாட்டு உரிமையாக அடிக்காம இருந்தால் சரி. ஓகே. இருக்கும். இப்போ அடுத்து ப்ரோ, இப்போ டோக்கன் கொடுக்குறாங்களா ஒரு ஊரில், அது எல்லா ஊருக்கும் டோக்கன் கிடைக்குதுங்களா? ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் அடைக்கிறாங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த 2026 மிச்சம் எல்லாத்துலேயுமே கொரோனா சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு. மிச்சம் எல்லாத்துக்குமே இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் தான் ஜல்லிக்கட்டில் மட்டும் கொரோனா சர்டிஃபிகேட் இருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாத்துக்கும் அலைச்சல். அதே மாதிரி மாடுபிடி வீரர்களுக்கு தான் முன்பதிவு செய்ய வேண்டாம். ஊராலும் வெளியே மொத்தமாக பார்த்து வச்சு நல்லா இருக்கும். அதுவும் கொரோனா சர்டிஃபிகேட் தான் நல்லா இருக்கும். பசங்க வந்து முன்னாடி வந்து 18 வயசு மேலே உள்ளவங்க கொரோனா சர்டிஃபிகேட் போட்டாங்க. இப்போலாம் அவங்க வயசாகிடுச்சு, சின்ன பசங்க மாடு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா பழையபடி பாரம்பரியமா பார்க்க வச்சு வீட்டுக்கு வச்சு அழைச்சி மாடுபிடி வீரர்களையும் சரி. திருப்பூர்ல கொண்ட கிராமம். சரிங்க. அவங்க எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டுல ஃபீல்டில் இருக்கீங்க? நாங்க ஒரு 4 வருஷமா. 4 வருஷம். ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய வீரத்தை பார்க்கறதுக்காக சங்க காலத்திலேருந்து சங்ககால இலக்கியத்தை நம்ம படிக்கிறோம். ஆமாங்க. அப்போ சங்க காலத்திலேருந்து அது தெரிகிறது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் வீரங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த காலத்திலேருந்து இப்போ ஜல்லிக்கட்டு நடந்துட்டு. கண்டிப்பாங்க. இப்போ அப்போ அந்த காலத்து ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ இருக்க ஜல்லிக்கட்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ உள்ள ஜல்லிக்கட்டு வந்து இப்போ மாட்டை தொழுவாசல்லேருந்து வெட்டி விடுவாங்க. அப்போ கூட்டமாக எரிக்க நின்று எல்லாருமே யார் வேணாலும் ஏறி விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அடப்பு வச்சு இப்போ நான் அந்த அளவுக்கு மக்களுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு மாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பாக பஞ்சை நல்லா போட்டு நல்ல முறையில் பண்ணி வந்தோம். இப்போ அந்த ஜல்லிக்கட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு? அந்த ஜல்லிக்கட்டு தான் பிடிச்சிருக்கா, தான் கீழே மேலே விழுவலாம். அதுதான் கீழே நாங்கள்லாம் பிடிச்சிருக்கு பழைய. சூப்பருங்க. நன்றிங்க.